நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் தான் ஆரம்பித்தோம். இது வந்து எங்கள் கண்ணுக்குட்டி, பெண் கண்ணுக்குட்டி நாங்களே வளர்த்துனது. இளம் பட்டா குஞ்சுங்க. இந்த வாத்துக்கு கூலிங்காக இருக்க கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேங்க. இங்கே எங்கள் ஊருக்குள்ளே தான் வாங்கினது. இயற்கையாக இதே சாப்பிடுங்க. மாடுகளுக்கு மேவு அரைச்சி தான் மேவு வைக்கிறது. எல்லாமே ஒரே இடத்துல கூடும். சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 550, கோழி 450 அந்த மாதிரி. துளசி, வெத்தலை அதெல்லாம் கலந்து வீக்லி ஒன்ஸ் வைப்பாங்க. மஷ்ரூம் ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் வச்சிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக பராமரிக்கிறதுனால இந்த மேலே இந்த கூரைகள்ல இதாச்சுங்க. கோழிக்கு இது இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோங்க. இதில் வந்து கூடுகள் அடைக்கலாம். இப்போ எடுத்தோம்னா தண்ணி வரும். 150 நாட்டுக்கோழி கிட்ட இருந்தே வச்சிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். கோழி மாடு விட ஆடுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தாங்க. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து பால் கறப்பாங்க. என்னன்னு தெரியல, அது வந்து எனக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நிறைய ரிசர்ச் பண்றேன். எந்த வழியில பண்ணா ப்ராஃபிட்டபிள், எதுல பண்ணா ஈஸியா இருக்கும், ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் எதுல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், சிறு வெள்ளாமை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்குபேட்டருங்க. இந்த முட்டைகள்ல வச்சு ஒரு 18 நாட்கள் ஆச்சுங்க. ஆட்டோ டியூனிங் 6 ஹவர்ஸுக்கு அதே திரும்பிக்குங்க. அந்த முட்டைகளை எப்போ சுற்றும் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. 4 hours 5 hours ஒன் டைம் சுற்றுங்க. பியூர் நாட்டுக்கோழி முட்டைங்க.